ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118:8. ஹalleluya. இதை சொன்னவர் தாவீது. ஒரு மீட்பனாய் இருந்து ஒரு ராஜாவாய் உயர்த்தப்பட்ட இந்த மனுஷன் சொல்லுகின்ற வார்த்தை, மனுஷனை நான் நம்பி எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் கர்த்தரை நம்பும்பொழுது கர்த்தர் என்னை தாழ்விலிருந்து உயர்த்தினார். அவர் என்னுடைய வேண்டுதலை கேட்டார். அவர் என்னுடைய சத்துருவுக்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். எனக்கு வரும் எல்லா பகைமைக்கும் என்னை ரட்சிப்பாய் கர்த்தர் மாற்றினார். என்னை கீழிருந்து மேலாக உயர்த்தின தேவன். இந்த தேவனை நான் பற்றி இருக்கும் பொழுது என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறியது. எந்த நகரம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளோடையது, நீ அங்கே போக முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அதே சீயோன் நகரம் தாவீதின் நகரமாய், கர்த்தர் வாசம் செய்கின்ற நகரமாய் மாறும் அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று உணர்ந்து இந்த மனுஷன் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு ராஜா எப்படி சொல்வார், நீங்கள் ஏன் மனுஷனை நம்புவீங்கன்னு எல்லா ராஜாவும் சொல்லுவாங்க, என்கிட்ட பவர் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு. நான் இந்த ராஜா, இந்த தாவீதின் ராஜா நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அறிவுரை இந்த நாளில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், நலமானதை எடுத்துக்கொள்ளுவோம், சுதந்திரித்து கொள்வோம். நலமான வாழ்க்கையை உயர கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்த வல்லவர். ஹalleluya. God bless you.